லேடிஸ், உங்க தொப்பைக்கு பிரியாணி மட்டும் காரணம் இல்ல. அப்கோர்ஸ் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ். ஜீன்ஸ் டைட் பிரியாணி, மதியம் தொப்பம் பிரியாணி, வெயிட் கெயின் டெஃபினெட்லி பிரியாணி, பாவம் பிரியாணி. எல்லா ஹெல்த் கிரைமுக்கும் லாக்அப் போகுதுங்க. பட் சம்டைம்ஸ் ரியல் வில்லன் ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். நீங்க எப்பவும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா உங்க பாடி கார்டிசால் ரிலீஸ் பண்ணும். கார்டிசால் ஒரு எமர்ஜென்சி அலாரம் மாதிரிங்க. உங்களை காட்டுல புலி துரத்துனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மள புலி துரத்துறது இல்லைங்க, இஎம்ஐ துரத்துது, சொந்தக்காரங்க டார்ச்சர் பண்றாங்க, வேலை துரத்துது, இதுல வாட்ஸ்அப் குரூப் தொல்லை வேற. ஸோ உங்க பாடி சோஃபால உட்கார்ந்து இருந்தாலும் அது காட்டுல ஓடிட்டு இருக்கிற பிஹேவியரை காட்டு. This can affect sleep, craving, sugar control, hunger and belly fat. பிரியாணியை ப்ளேம் பண்றதுக்கு முன்னாடி உங்க தூக்கம், ஸ்ட்ரெஸ், எக்ஸசைஸ் அண்ட் ஈட்டிங் பேட்டர்னை செக் பண்ணுங்க. தொப்பை எப்பயுமே பிரியாணி ஸ்டோரி இல்லைங்க. சம்டைம் இட் இஸ் ஏ ஸ்ட்ரெஸ் ஸ்டோரிங்க. கார்டிசால் லெவலை கண்ட்ரோல் பண்ண கார்டிசால்னு டைப் பண்ணுங்க. நான் செக்லிஸ்ட் அனுப்புறேன்.